கங்க்ராச்சுலேஷன், ஃபைனலி யூ ரீச் யுவர் செக் பாயிண்ட். அதாவது ரீல்ஸ் உடைய செக் பாயிண்டை மீட் பண்ணிட்டீங்க. அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, எந்த வித ஹேஷ்டேக்கும் இல்லாமல், எந்த வித டைட்டிலும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களை ரீச் பண்ணியிருக்குது. அப்போ மஸ்ட் இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் உங்களை பற்றி கேர் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற விஷயம் ரொம்ப பெர்ஃபெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் திருப்பியும் ரிப்பீட் பண்ணுறேன், நீங்கள் எதை பண்ணிகிட்ருக்கீங்களோ எக்ஸ்ட்ரீம்லி பெஸ்ட்டாக தான் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன் அப்படின்னா, இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லாமே டிஸ்ட்ராக்ஷனை நோக்கி தான் மூவ் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் கூட இந்த பிளாட்ஃபார்முக்கு வந்து 1 ஹவருக்கு மேலே ஆயிருக்கலாம், 2 ஹவர்ஸுக்கு மேலே ஆயிருக்கலாம். ஸ்டில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இதுக்காகவே பெஸ்ட்டான இன்ஜினியர்ஸை இந்த பிளாட்ஃபார்மில் இருந்து ஹையர் பண்ணி அவங்க உங்களை ப்ரெப் பண்ண வச்சிட்ருக்காங்க. இப்போவும் நீங்கள் பார்த்துட்ருக்கிற எல்லா வீடியோஸையும் உங்களை பார்க்க வைக்கிறதுக்காகவே அடுத்த வீடியோ பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. பட் இருந்தாலும் எல்லாரை விடையும் நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமான பர்சன். ஏன்னா ஏதாவது விஷயம் என்ன சேஞ்ச் பண்ணிடாதா அப்படின்னு சொல்லி இந்த ரீலையும் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லி வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க, இப்போவும் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதுலேயும் எனக்கு விளங்குது, உங்களோட லைஃப்பை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிட்ருக்கீங்க. பட் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கும் சேஞ்ச் பண்ணாததுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான், நீங்கள் எக்ஸன் அப்படின்னு சொல்கிறத, அதாவது ஸ்டெப்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறத மிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ மற்றவங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் இந்த ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறது, அந்த மற்றவங்க அப்படின்னு சொல்கிறது சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புளை சொல்கிறேன், நாட் காமன் பீப்புள். ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு அட்வைஸ் ஒன்றே ஒன்று தான். இப்போ ஃபோனை வச்சுட்டு உங்களுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர்.